அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சமூகம். தொடக்கத்தில் எப்படி எந்த நிலையில் வரமோ முடிகிற வரைக்கும் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரம்பியவர்களாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த கடவுளின் அன்பும் அமைதியும். முதல்ல இங்கே சிலுவை அடையாளம் கடவுளின் அன்பும் அமைதியும், கிறிஸ்துவின் அருளும், தூயாவியானுடைய நட்புறவும். அந்த நட்புறவு கடைசி வரைக்கும் உறவு அப்படியே இருக்கணும். அவரை விட்டு பிரிஞ்சே போகக்கூடாது. அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு செகண்டு கூட நீங்கள் விலகி போவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. உங்கள் குரலை ஆண்டவர் தொடர்ந்து கேட்க விரும்புகிறார். உங்களுடைய சப்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். என்னோடு நீ பேச மாட்டாயா? நான் உன்னை தேடி வந்தேனே, என் உயிர் உனக்காக தாகம் கொண்டுள்ளதே. அன்று யாவே கடவுள் பேசினார். ஆபிரகாம் வழியாக பேசினார், நோவா வழியாக பேசினார், மோயிசன் வழியாக பேசினார், தீர்க்கதரிசிகள் வாயிலாக பேசினார். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து நம்மோடு பேசினார். நாம் பேறு பெற்றவர்களே, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் சகோதரர்கள். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அப்போ நம்மளாம் யாரு? நற்செய்தியின் தம்பதியாளர்கள். அல்லேலூயா. இப்போ நற்செய்தியின் தம்பதியாளர்களுடைய நம்முடைய ஜெபம் எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லா மக்களினத்தாரையும் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று சொன்ன இயேசு. அப்படிப்பட்ட இயேசுவுக்கு ஆராதனைக்கு செய்யும். அதுதான் ஆராதனை. எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்றுரைத்த இயேசு ரட்சகரே, உம்மை ஸ்துதித்து ஆராதிக்கிறோம். தகுதியற்ற மக்களாகி எம்மை நற்செய்தி தம்பதியராக அழைத்த, தகுதியற்ற மக்களாகிய எங்களை நற்செய்தி தம்பதியராக அழைத்த உன் கருணைக்காக சொல்லுங்க, நன்றி கூறுகிறோம்.
இந்த புதிய நாளில் எங்கள் உடல், பொருள், ஆவி மற்றும் எங்கள் சிந்தனை, சொல், செய்தி, தம்பதியர்களாகிய நாங்கள் பின்பற்ற வேண்டிய எம் வாழ்க்கை நெறிமுறைகள் ஆகிய அனைத்தையும் செயல்களையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவருடைய அருள் வளங்களாலும் நித்திய தந்தையில் நிறைந்த தெய்வீக பிரசன்னத்தாலும் எங்களை இப்போதும் எப்போதும் நிரப்பியருளும் ஆண்டவரே. இப்போதும் எப்போதும் எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவே, வல்லமை எனக்கு தாரோ, வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஆமாண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியலப்பா இயேசுவே, நடக்க முடியலப்பா, நடக்க முடியலப்பா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கடடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியலப்பா இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், என்னால் சுமக்க முடியலப்பா. என் கால் பலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல ஆண்டவரே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல.
பார்த்து நடக்க முடியல, நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என்னுடைய ஆள் பலத்தான் ஆளை பார்த்து ஆள முடியலப்பா. என் பணபலத்தால படைக்க பார்த்தேன், படைக்க முடியலப்பா. என் சொல் பலத்தால சொல்லி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கலப்பா. என் வாய் பலத்தால வாழ பார்த்தேன், வாழ முடியல. ஆண்டவரையே தேடு, அவர் நாமத்தையே தேடு. நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? 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 அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. நீங்க தான்ப்பா. நான் நடந்து வந்த பாதையெல்லாம் கரடு மேடப்பா. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் முட்கள் வேலியப்பா. நடக்க முடியல ஆண்டவரே. என் கையை பிடிச்சிக்கங்க, நீங்க பிடிச்சிக்கங்கப்பா. நான் பிடிச்சா ஒரு வேலை விட்டுருவேன். நாங்கள் எல்லாரையும் உம்முடைய நற்செய்தியின் தம்பதியருக்குரிய அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. நற்செய்தி தம்பதியருக்குரிய ஒரு பொறுப்பு. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எங்களுக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தீரே. நேற்று வரை நீர் எங்களை பணியாளர்கள் என்று சொன்னீர். இயேசு சொன்னார், இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொன்னார். நண்பர்கள். இன்னைக்கு சொல்றாரு நற்செய்தியின் தம்பதியர்கள். அல்லேலூயா. நற்செய்தியின் தம்பதியர்கள், மணவாளன் மணவாட்டி. உணரணும். அந்த மணவாளன் மணவாட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. ஆண்டவரோடு இணைந்து, அதனாலதான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும். எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று உரைத்த இயேசு. அப்ப சீடராகணும்னு சொன்னா சீடத்துவ பணியில நமக்கு தேவையானது என்ன? ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருடைய பற்றுறுதி, அவருடைய தம்பதியார நம்ம இருக்கணும்னு சொன்னா, நற்செய்தி தம்பதியார இருக்கணும் என்று சொன்னால், முதலாவது சீராக்கின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம், ஒருவர் ரிப்பீட் பண்ணணும். ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். ஆமென். குழந்தாய் பாரு, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, குழந்தாய், என் செல்ல பிள்ளையேன்னு கூப்பிடுறாரு பாருங்க. ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். சோதனைகளை எதிர்கொள்ள
முன்னேற்பாடு செய்து கொள். இது எல்லாத்துக்கும் தான் ரிப்ளை. உங்கள் வாய் எல்லாருடைய வாய்கள் இருந்தால் அது வரணும். உண்மையான நற்செய்தி தம்பதியர்களாக இருந்தால் அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து எல்லாருடைய வாயிலும் வரணும். ஆமென். ஆமென். சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். முதலாவது காரியம் அதுதான். இப்போ 2ஆம் வசனம். நம்பர் 2. உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு. உறுதியாயிரு. துன்ப வேளையில் பதற்றத்துடன் செயலாற்றாதே. துன்ப வேளையில் பதற்றத்துடன் செயலாற்றாதே. உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு. உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு. உறுதியாக இரு. உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றத்துடன் செயலாற்றாதே. பதற்றத்துடன் செயலாற்றாதே. நற்செய்தி தம்பதியராக இருக்கணும்னு சொன்னா இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. குழந்தாய், ஆண்டவருக்கு நீ பணிபுரிய முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு. உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றம், நமக்குள்ள அந்த பதற்றம் வந்துடுது. கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரே படபடாயிரும். இந்த படபடப்பு மட்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ படபடப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா அடுத்து என்ன செய்யணும்? 3ஆம் வசனம் நம்பர் 3. ஆமென். ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். அவர் விட்டு விலகி செல்லாதே. அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். ஆமென். 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 அப்போ ஆண்டவருக்கு பணிபுரிய முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்து உறுதியாக இருந்து நமக்கு துன்பம் வரும் பொழுது பதற்றமுடன் செயலாற்றாமல் என்ன செய்யணும்? ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளணும். ஆமென். ஆண்டவரை சிக்கனை பிடிச்சுக்கணும். இன்னைக்கெல்லாம் சிக்கன் பிரியர்கள் தான். நம்ம சிக்கன் பிரியர் தான். ஆனால் ஆண்டவரை சிக்கனை பிடிக்கிறதுக்கு நமக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை எப்படி பிடிச்சுக்கணும்? சிக்கனை பிடித்துக்கொள்ளணும். சிக்கென பிடித்துக்கொள்ள வேண்டும். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். அவரை சிக்கனை பிடிச்சிட்டு நம்முடைய முடிவு காலம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் அங்கே கணக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் எப்படி இருப்போம்? வளமையோடு இருப்போம். ஆமே. அப்போ என்ன செய்யணும்? நம்பர் 4. என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது ரெண்டு பேருக்கு தான் பொறுமை. மற்றவங்களுக்கெல்லாம் அது வரல. நாங்கள்லாம் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. அங்கே சாத்தான் வேலை செய்வான். பேச விட மாட்டான். பதில் சொல்ல விட மாட்டான். பதில் வராது. வராது. வர விட மாட்டான். அவன் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே பிடிச்சி வச்சுட்டான். ரொம்ப கஷ்டம் அதை வெளியே கொண்டு வருது. அப்போ இந்த வகையான பிசாசுகளை ஓட்டணும். ஆண்டவர்கிட்ட கொண்டு ஆண்டவரே, நீங்கள் சொன்னால் பிசாசெல்லாம் ஓடி போகுது, நாங்கள் சொன்னால் ஓட மாட்டேங்க சொல்லும்போது இவ்வகை பிசாசுகள் நோன்பினாலும் ஜபத்தினாலும் அன்றி நோன்பினாலும் ஜபத்தினாலும் இந்த மாதிரி பிசாசுகளை ஓட்டவே முடியாது. அல்லேலூயா. அசுமதேயம் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு குறவலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
பேச விட மாட்டான், பதில் சொல்ல விட மாட்டான். அது அப்படியே ஸ்ட்ராங்காக உள்ள உட்காந்துக்கும். ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அருவருக்கிறார். அழிஞ்சு போயிடுவோம் நம்ம. அவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு. அதனால தான் சீராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் மனிதர் முன் நாவடக்கம் கொள். அதனால தான் 30ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நீ வீழ்ச்சுதா உறாதவாறு உன் மீதே ஆண்டவருக்கு நீ அஞ்சி உன் உள்ளத்தில் கள்ளம் ஆண்டவர் உன் மறைவான எண்ணங்களை சபையார் எல்லார் முன்னிலையில் உன்னை புரிஞ்சுக்கோ, சபையார் எல்லார் முன்னிலையில் உன்னை தாழ்த்துவார். சபையார் முன்னிலையில், தனியா இல்ல. உன் மீதே மானக்கேட்டை வருவித்துக் கொள்ளாதே. ஆண்டவருக்கு நீ அஞ்சி நடவாததாலும் உன் உள்ளத்தில் கள்ளம் நிறைந்திருந்ததாலும் ஆண்டவர் உன் மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துவார். சபையார் எல்லார் முன்னிலையில் உன்னை தாழ்த்துவார். அல்லேலூயா. கடவுளுடைய பயம், தெய்வ பயம், தெய்வ பக்தி, அதை புறக்கணிக்க கூடாது. அவர் அதுதானே விரும்புகிறார். வேற என்ன விரும்புகிறாரு? என்னை அன்பு செய்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, இதை தானே கேட்டார் பேதுருக்கிட்ட. எனக்காக காணிக்க கொடுக்குறியா, எனக்காக நீ கடாய் விட்டுறியா, எனக்காக ஆடு விட்டுறியா, பலி கொடுக்குறியா? ஒன்றுமே கேட்கலையே. அன்பு செய்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, அது ஒரு வார்த்தை தானே கேட்குறாரு. என்னை நேசிக்கின்றாயோ, என்னை நேசிக்கின்றாயா? அவருடைய புலம்பல், வேதனை. அதான் ஏசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஏசையா 1:3. காளை தன் காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு வேதனையோடு சொல்றார் பாருங்க. ஏசையா இறைவாக்கினர் மூலமாக பேசுகிறார். நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன்? அது 6ஆம் அதிகாரத்தில். 6ஆம் அதிகாரத்தில் தான் ஏசையாவை தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர் இறைவாக்கு உரைப்பதற்காக. ஆனால் முதல் அதிகாரத்தில் சொல்ற அவருடைய ஆண்டுடைய புலம்பல் பாருங்க. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? 6ஆம் அதிகாரத்தில் தான் இயேசுவுடைய அழைப்பு. அப்போ 5 அதிகாரங்கள் எவ்வளவு காரியங்களை சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் செக்காரியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். செக்காரியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவர் மீண்டும் எடுத்தவர்கள் வாசி. மீண்டும் ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு
வெயிட். மீண்டும் ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. 9ஆம் வசனம், 9, 10 வாசிக்கலாம் தொடர்ந்து. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. நேர்மையுடன் நீதி வழங்குங்கள். நேர்மையுடன் நீதி வழங்குங்கள். ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள். கைம்பெண்ணையோ அனாதையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம். உங்களுக்குள் எவரும் தன் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். மனதாலும் நினைக்க வேண்டாம். எத்தனை பேர் எடுத்தீங்க? எத்தனை பேர் சக்கரியா 7ஆம் அதிகாரம் எடுத்தீங்க? எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்க? இல்லையே. உங்களுடைய அந்த அந்த ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக சொன்னோம். ஆதியில் இருந்த அந்த ஞானம் இப்ப இல்லையே. ஆதியில் இருந்தது போல, தொடக்கத்தில் இருந்தது போல இப்ப எங்க போச்சு? அதனால்தான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். அதனாலதான் இங்க செக்காரிய புஸ்தகத்துல டக்குன்னு ஒரு வசனத்தை கொடுக்குறாரு பாருங்க. 11ஆம் வசனம், 7:11. ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். இறுகிய மனதுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இறுகிய மனதுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தங்கள் பொத்திக் கொண்டார்கள். இன்னைக்கு அப்படித்தானே? 1 2 3 4 5 6 உங்களுக்கு கொடுத்த நண்பர் ஆண்டவர் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த அதிகாரத்தை வாசிப்பதற்காக, சீராக்கிய ஞானம் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண். ஆனால் ஆவியானவர் இடையில உங்களோட பேசும் பொழுது எப்படி இருக்கிறோம்? அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். இறுகிய மனதுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. அதனாலதான் 13ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. செக்காரியா 7:13, நான் கூப்பிட்ட போது அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். அல்லேலூயா. நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாது இருந்தது போல அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேட்கவில்லை. பாஸ் தெளிவா சொல்றார் செக்காரியா இறைவாக்கினர் மூலமா. இப்ப நற்செய்தியின் தம்பதியாளர்கள் உரிய குவாலிஃபிகேஷன் என்ன? உண்மையான நற்செய்தி தம்பதியாளர்களாக இருக்க வேண்டுமானா பாருங்க இந்த வசனம் எப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு. இதுதாங்க ஆண்டவருடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. அதை உணரணும். ஏன்னா உங்களுக்குள்ள நமக்குள்ள என்னன்னா அங்கே பிசாசுடைய கோபாக்கினே, அங்கே அவனுடைய சூழ்ச்சி அப்படியே அவன் பிளான் போடுறான். எப்படியாவது அந்த சமாதானத்தை கெடுக்கணும், எப்படியாவது அந்த சந்தோஷத்தை கெடுக்கணும், எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். அவன் பிளான் போடுவான். சாத்தானின் தந்திரங்களை முடியடித்து போடும் ஐயா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா. அவன்கிட்ட கேட்போமா? அக்கினியே தேவ
அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. தீனாவாய் வாருமப்பா, நாங்கள் தீப்பற்றி எரிந்திடட்டும். 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 அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. அபிஷேகம் இறங்கிடட்டும், நிரம்பி வழிந்திடட்டும். அபிஷேகம் இறங்கிடட்டும், வீராவாய் இறங்கிடட்டும். உயரத்த அபிஷேகம் என்னை கழுவிடட்டும். உயரத்த அபிஷேகம் என்னை கழுவிடட்டும். அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. இன்று என்னை நிரப்புமப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அசுமதையெல்லாம் ஓடிச்சா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடணும். சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் முறிச்சு போடுவார். ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா எல்லாம் ஓடி போகும். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாக ஓடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வழியா என்ட்ரா கொடுத்தானா 7 வழியா பிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சீராக்கி ஞானர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்பர் 5. ஆமென். நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் முறையில் சாதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆமென். நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஆமென். ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் முறையில் சாதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆமென். ஆமென். சாதித்து பார்க்கப்படுவதில்லை, சோதித்து பார்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டும் கருத்துமாய் ஆவியானவருக்குடைய வார்த்தைகளை வாசிக்கணும். நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் யாரை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை தம்பதியருக்குரிய குவாலிஃபிகேஷனை கொடுத்தாரோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் முறையில் சோதித்து பார்க்கப்பட்ட பிற்பாடுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. மானக்கேடு என்னும் உலை. உலை என்று சொன்னால் ஃபோர்ஜ், இரும்பை காய்ச்சுற உலை, தங்கத்தை காய்ச்சுற அந்த உலை. அப்படியே கொதிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி உலையில சோதித்து பார்க்கப்படுகின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா.
6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்பர் 6. ஆமென். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். அங்க ஆண்டவரிடம் அங்க இருக்கவங்களே ரிப்பீட் பண்ணலாம். அங்க இருக்கிறவங்களே ரிப்பீட் பண்ணலாம். அவங்க வாசிக்க மற்றொருவர் ரிப்பீட் பண்ணலாம். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் அவர் உனக்கு துணை செய்வார். அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம். சீராக்கின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு முறை கூட சத்தமாக உரத்த குரலில். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். அவர் உனக்கு துணை செய்வார். வழிகளை சீர்படுத்து, உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமென். ஆமென். ஆமேன் ஆமேன். அப்போ ஆண்டவரிடம் பற்றுறுதி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முன் வந்தால் சோதனைகளை முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையோடு இரு. Hallelujah. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் எவரை முன் குறித்தாரோ, எவரை தமக்கென தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தாரோ, அவர்கள் மானக்கேடு என்னும் உலையில் முதலில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அம்மா கூடவே ஜாலியா இருந்திருப்பார். ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிருப்பார், அப்படி போயிருப்பார், இப்படி போயிருப்பார், வந்திருப்பார், என்ன செஞ்சிருப்பார், அதை பற்றி நமக்கு ஒன்றும் நற்செய்தி இல்லை. ஆனால் 30 வயசுல தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வரார். அப்போ முழு மனிதன் 30 வயசுல ஃபுல் மெச்சூரிட்டியோட வரார். ஃபஸ்ட்டு அவரை ஊழியத்துக்கு வரும்போது தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு சாத்தான் அவரை சோதிப்பதற்காக, சோதனைகளை கொடுப்பதற்காக தூய ஆவியானவரால் தூக்கி எறியப்பட்டார் பாலை நிலத்திலே. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. அப்ப இயேசு ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி, ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி இயேசுவுக்கு சோதனைகள் வந்தது. இயேசு பாலை நிலத்தில், இன்னைக்கு வாசகங்கள் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைய நாளில் வாசகங்கள் பாலை நிலம், பொட்டல், அங்கே மரம் செடி கொடி ஒன்று, அங்கங்கே ஒரு செடி இருக்கும், அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் மணல், வெயில். அங்கே தூக்கி எறியப்பட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah. சாத்தானினால் சோதிப்பதற்காக தூய ஆவியினால் இயேசுவை கொண்டு போய் போட்டாங்க பாலை நிலத்தில். அல்லேலூயா. Hallelujah. இப்போ இயேசுவுக்கே ஊழியம் செய்கிறதுக்கு அவ்வளோ பாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் பாடுகள் ஏன் வரக்கூடாது? பாடுகள் வரும். அதனால தான் சீராக்கை ஞானம் அழகாக சொல்லுகிறது, ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் முறையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். அப்போ என்ன செய்யணும்? 6ஆம் வசனத்தில் மீண்டும் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை. ஆமென். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் அவர் உனக்கு துணை செய்வார். அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமென். ஆமென். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க சரி, நமக்கு எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை, ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள். ஆமென். அவர் உனக்கு துணை செய்வார். ஆமென். உன் வழிகளை சீர்படுத்து, ஆமென். அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமென். ஆமென்.
இப்போ 7ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 7ஆம் வசனம். ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள். நெறி பிறழாதீர்கள். பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். நான் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே. உண்மையிலேயே தெய்வ பக்தி எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் பயபக்தியோடு இருக்கிறேன்னு சொன்னால் முதலாவது அவருடைய இரக்கத்திற்காக காத்திருத்தல் அவசியம். ஆமென் அல்லேலூயா. நேரி பிறராதீர்கள். உங்கள் இஷ்டப்படி உங்கள் போக்கின்படி போகாதீங்க. பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஸ்டார்டிங்லே சொன்னார் ஆண்டவர். ஒரு நொடி பொழுது முடிஞ்சு போச்சு. 8ஆம் வசனம் நம்பர் 8. ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறி கிடைக்காமல் போகாது. உங்களுக்கு கைமாறி கிடைக்காமல் போகாது. ஆமென் ஆமென். 9ஐயும் வாசிக்கலாம். 9ஐயும் சேர்த்து வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். ஆமென் ஆமென். நோக்கி இருங்கள். ஆமென் ஆமென். அப்ப நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிறது என்ன? ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறையை எண்ணி பாருங்கள். ஆண்டவர் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சு நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். ஆமென் ஆமென். இயேசுவே மக்கு நன்றி. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
இயேசுவே மக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நலவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கிருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. ஆண்டவர் பரிவும் இரக்கம் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். கோழை நெஞ்சத்தவருக்கும் ஆற்றலற்ற கையருக்கும் இரட்டை வேடமெறும் பாவிகளுக்கும் ஐயோ கேடு வரும். உறுதியற்ற உள்ளத்தவருக்கும் ஐயோ கேடு வரும். ஏனெனில் அவர்கள் பற்றுறுதி கொள்ளவில்லை, எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு இராது. தளர்ச்சி அடைந்தோரே, உங்களுக்கும் ஐயோ கேடு வரும். ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்பொழுது என்ன செய்வீர்கள்? ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்வோம். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் பழமை அடைவாய். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நலவு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியும் இரக்கத்தையும் எதிர்நோக்கியிருங்கள். எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று உரைத்த இயேசு இரட்சகரே, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். தகுதியற்ற மக்களாக எம்மை நற்செய்தி தம்பதியராக அழைத்த உம் கருணைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளில் எங்கள் உடல், பொருள், ஆவி மற்றும் எம் சிந்தனை, சொல் நற்செய்தி தம்பதியர்களாக நாங்கள் பின்பற்ற வேண்டிய எங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் ஆகிய அனைத்து செயல்களையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த சீராக்கின் ஞானம் 2ஆம் அதிகாரத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்தீரப்பா. நித்திய தந்தையில் நிறைந்த தெய்வீக பிரசன்னத்தால் எங்களை இப்போதும் எப்பொழுதும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை, மகன், தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. God bless you. God bless you. God bless you.